இப்போ நீங்க சீரியல்ஸ் பண்ணும்போது உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு சூப்பரா பண்றீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணலாம். மறக்க முடியாத அப்ரிஷியேஷன் நீங்க எது நினைக்கிறீங்க? லைக் பீப்பிள்ட்ட இருந்து வந்து ஒரு ரெகக்னிஷனா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது? ஆமா. அது வந்து மலர்ல மலர்ல வந்து ம். போனா, "ஏய் நீங்க அந்த அந்த கேரக்டர் பேர் ஐஸ்வர்யா. ஏய் நீங்க ஐஷு தானே, ஐஷு தானே" சொல்லுவாங்க. ஸோ ம். அது நல்லாருக்கும். ம். ஸோ யா. உங்கள பத்தி நான் இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஆர்என்டி பண்ணேன். அப்போ சொன்னாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க மாப்பிள்ளை வேணும்னா கூட அதுக்கே ஒரு பெரிய ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நீங்க அத கேளுங்க அப்டின்னாங்க. எனக்கே இருக்கு. அப்படி என்னங்க வச்சிருக்கீங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க. லிஸ்ட்டே இல்லங்க. சிம்பிள் திங். ம். இந்த மனுஷன் இருக்கணும். ஏங்க இதெல்லாம் எத்தனை பசங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? இன்னும் 90s கிட் பசங்கலாம் கமிட்டடா ஒண்ணு சுத்திட்டு இருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்ககிட்ட? எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லங்க. இப்போதைக்கு பசங்களுக்கு வந்து ஈக்யூவே இல்லங்க. எல்லாம் ஐக்யூ வச்சு தான் சுத்துறாங்க. ஒரு ஈக்யூனா எமோஷனல் கோஷன்ட். எஸ். அந்த நிறைய மென்குள்ள இப்போ இந்த இருக்க ஜெனரேஷன்ல அது மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து இப்படி பொத்தி பொத்தி ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஐக்யூ, ஆல்பா அப்படிதான் பார்ப்பாங்க. அதுதான் பார்ப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னா, ஐ அம் லுக்கிங் ஃபார் எ எமோஷனல் அவைலபிள் மேன். இது வந்து ரொம்ப ஐ திங்க் எல்லா பொண்ணுங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன். இமோஷனல் கோஷன் ஹையா இருக்கணும். லவ்விங், கேரிங், லாயல்ட்டி வந்து பேர் மினிமம். அந்த எனி ரிலேஷன்ஷிப்ல அது வந்து பேர் மினிமம். அது கொடுத்துதான் ஆகணும். பசங்களும் கொடுக்கணும், பொண்ணுங்களும் கொடுக்கணும். அதான் மீறி என்னை பொறுத்த வரைக்கும் இமோஷனல் கோஷன்ட் அது வந்து புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம அம்மா அப்பா காலத்துல இருப்பாங்கல்ல, அக்செப்டன்ஸ், அக்செப்ட் பீப்புள் ஹூ தே ஆர். இப்போ எல்லாம் பீப்புள் இப்போ ஹியூமன் லைக் பொதுவாவே யாருக்கு பேஷன்ஸே இல்ல. ரிலேஷன்ஷிப்னா இட்ஸ் லைக் எ பிளான்ட். அது டெய்லி நம்ம தண்ணி போடணும். அந்த செடி அப்புறம் தான் க்ரோ ஆகும்.